வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னையிலிருந்து ஒரு புது சீரிஸை பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு வேகபவுண்ட். வேகபவுண்ட்னா நிலையான ஒரு இடமோ குறிப்பிடும்படியான ஒரு வேலையோ இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு திரியறவங்கள சொல்ற பேர் தான் வேகபவுண்ட். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஒரு நாடோடி. இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பிளைன் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த பிளைன் ஆக்சிடென்ட்ல ஹீரோவுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் இறந்து போயிறாரு. அப்படி ஹீரோ வேண்டப்பட்டவரோட மரணத்துக்கு பின்னாடி போகும்போது தான் அது ஒரு பிளைன் ஆக்சிடென்ட் கிடையாது, அது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டதுமே இது யார் பண்ணா, எதுக்கு பண்ணா, இதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட பிளான் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இதுல அவருக்கு வர்ற பிரச்சனைகள் என்னென்ன, அதுதான் இந்த சீரிஸோட கதை. அப்புறமா இந்த சீரிஸ் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் சீரிஸ். இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோன்னு ஒரு சீரிஸ் பார்த்தோம்னா அதுவும் பொலிட்டிக்கல் சீரிஸ் தான். ஆனா அதுல அரசியல சோத்துக்கு ஊறுக மாதிரி தூட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இதுல அந்த சோரே அரசியல் தான். நான் இந்த சீரிஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சீரிஸ்ல கொஞ்சம் அரசியல் அதிகமாவே இருக்குது. நான் கேட்டு சீரிஸ்ல சொன்னதுதான். நமக்கு இந்த நாட்டு அரசியல புரியாது, அந்த நாட்டு அரசியல் புரிஞ்சிடவா போகுது. அதனால ஒரு சில இடங்கள்ல பேசுற அரசியல்ல டக்குன்னு ஸ்கிப் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல பேசுற அரசியல்ல நமக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சீரிஸை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். பார்ட் 1 கட் பண்ணி ஓபன் பண்ணா நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிங்டம் ஆஃப் கிரியா அப்படிங்கிற ஒரு இடத்தை தான் காட்டுறாங்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாருங்க. இந்த சேனல்ல நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட 2 சீரிஸுமே ஆரம்பிக்கும் போது வேற நாட்டுல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வின்சென்சோல இட்டாலி, கேட்டூல ஸ்பெயின், இப்போ இந்த சீரிஸ்ல ஆப்பிரிக்கா. அப்படி ஆப்பிரிக்கா நாட்டு பாலைவனத்துல 2 பேர் இந்த மிலிட்டரிக்காரங்களாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்களா, இல்லனா அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்களாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு கையில ஸ்னைப்பர் கண்ணையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு யாருடையவோ வருகைக்காக காத்திருக்காங்க. அப்படி காத்திருக்கிற நேரத்துல தான் இங்க இருக்கிறதுலயே சீனியரா இருக்கிறவன் புதுசா வந்திருக்கிற ஜூனியர் கிட்ட தகவல் எனக்குனே வந்து சாவடிப்பாங்க போல இருக்கு, உன்னைய போய் ஏன் தலையில கட்டி அனுப்பியிருக்காங்க, ஏன்டா ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய மிஷனாடா இது ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷன், இதுக்கு போய் ஒன்னு அனுப்பி வச்சிருக்காங்க, ஒருவேளை நான் தனியாளாவே இதை சமாளிச்சிருவேன்னு சொல்லி முழு பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்களோ. சரி, என்னதான் ஆனாலும் நீ என்ன நம்பி வந்திருக்க, அதனால நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நம்ம டார்கெட் வரும்போது டார்கெட்டை சுத்தி இருக்கிறவங்கள நான் தூக்கிடுறேன், நீ மெயின் டார்கெட்டை மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு சீனியரா இருக்கிற ஒருத்தன் ஜூனியரா இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்து பேசி இருக்கிறான். அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு வெள்ளை கலர் கார் வருது. அந்த காரு கரெக்டா இவங்க எய்ம் பண்ணி சொல்ற மாதிரியான ஒரு இடத்துல வந்ததும் பஞ்சர் ஆகுது. பஞ்சர் ஆகுமே அந்த கார்ல இருந்து ஒரு 3-4 ஆம்பளைங்களும் ஒரு பொண்ணும் கீழே இறங்குறாங்க. அதுல இந்த பொண்ணு தான் மெயின் டார்கெட். இந்த பொண்ணு ஒரு துணியை வச்சு முக்காடு எல்லாம் போட்டிருக்கா, அதனால அவளோட முகம் தெரியல. நம்ம ஹீரோ அவளை சுடுறதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் முக்காடு போட்டிருக்கிற துணி காத்துல அப்படியே பறந்து போகுது. அந்த பொண்ணோட முகமும் தெரியுது. அந்த பொண்ணோட முகம் தெரியுமே ஹீரோ அந்த பொண்ணை சுட்டுக் கொள்றதுக்காக கொஞ்சம் யோசிக்கிறான், கொஞ்சம் தயங்குறான். ரொம்ப நேரமா இவன் இப்படி தயங்கிட்டு இருக்க பார்த்தோமே இந்த சீனியர் பையன், டே என்னாச்சுடா, எதுக்கடா இப்படி யோசிச்சுட்டு இருக்க, டக்குன்னு சுட்டுக்கொள்ள, இல்ல இப்ப டார்கெட் மிஸ் ஆயிரும், நீ சுடுறியா இல்ல நான் சுடட்டுமா. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் இனிமே தயங்கிட்டு இருந்தா சரியாகாது அப்படின்னு நினைச்சுட்டு அவன் கையில இருக்கிற ஸ்னைப்பரால ஃபயர் பண்றான். அப்படியே கட் பண்ணி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தற்காப்பு கலையெல்லாம் நல்லா தெரிஞ்சவன். அவனுக்கு தற்காப்பு கலையிலேயே 18 டிகிரி இருக்கு. சாதாரணமா நம்ம ஒரு வேலைக்காக இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம எந்த துறையில வேலைக்காக போறோமோ அந்த துறை சம்பந்தப்பட்ட கேள்விகளை தான் கேட்பாங்க, இல்லனா அது சம்பந்தமா தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோ இப்ப இந்த சினிமால சீரிஸ்ல எல்லாம் ஆக்ஷன் காட்சிகளுக்கு டூப் போடுவாங்களா, ஸ்டன்மேன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கான். அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு வந்த ஹீரோ தான் எந்தெந்த தற்காப்பு கலை எல்லாம் எப்படி எல்லாம் கத்துக்கிட்டான், அதை எப்படி எல்லாம் இவனுக்கு பயன்படுத்த தெரியும் அப்படிங்கறத வாயாளவும் சொல்லி காட்டுறான், செயல்முறையில செஞ்சும் காட்டுறான். ஆனா வாயால சொல்லும்போது கொஞ்சம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டான். ஆனா செயல்முறையில செஞ்சு காட்ட சொல்லும்போது ஒருத்தன் தலையில ஆப்பிள் வச்சுட்டு அந்த ஆப்பிள மிதிக்க சொன்னா ஆப்பிள் வச்சிருக்கிறவனோட உடனேயே மீச்சி அவனை காலி பண்றான். ஒரு சில ஓடுகளை அடுக்கி வச்சு அதை மண்டையால முட்டி உடைக்க சொன்னா அந்த ஓட்டையும் உடைச்சுக்கிறான், தான் மண்டையும் உடைச்சுக்கிறான். இவன் இப்படி ஓட்டை முட்டி மண்டையை உடைச்சுக்கிட்டு ரத்தம் பொல பொலன்னு கொட்டவுமே இவனுக்குள்ள ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன் இதை பார்த்தது ஓன்னு கத்தி அட ஆரம்பிக்கிறான். இந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவோட அண்ணன் பையன். ஹீரோவோட அண்ணன் செத்துட்டாரு, அதனால இந்த சின்ன பையனை நம்ம ஹீரோ தான் வளர்த்துட்டு இருக்காரு. ஹீரோ அழுதுகிட்டு இருக்கிற இந்த பையனை எல்லாம் ஒண்ணு இல்லடா எனக்கு ஒண்ணு இல்லடா அப்படின்னு ஆறுதல் படுத்தினதுக்கு அப்புறமா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறவங்க, எனக்கு இந்த வேலை எப்படியாவது கிடைச்சே ஆகணும், எனக்கு இவனை எல்லாம் வளர்க்கணும், அதுக்கு நிறைய காசு வேணும், அதனால எனக்கு இந்த வேலை கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற. அப்படியே கட் பண்ணி ஹீரோக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு. ஹீரோ பலதரப்பட்ட ரிஸ்கான காட்சிகளுக்கு நல்லாவே டியூப் போட்டு நல்லாவே அந்த சீனை எல்லாம் பண்ணி கொடுக்குறான். ஆனா இவனுக்கு அதனால நிறையவே காயம் ஏற்படுது. அப்படிலாம் இவனோட வாழ்க்கை ஒரு பக்கம் கஷ்டமா போய்கிட்டு இருந்தாலும் இவன் வளர்த்துட்டு இருக்கிற அந்த சின்ன பையனை இவனால எப்படி நல்லா வளர்க்க முடியுமோ, இவனுக்கு கிடைக்கிற வருமானத்துல அந்த பையனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணி அந்த பையனை நல்லா தான் வளர்த்துட்டு இருக்கான். அந்த பையனையும் தற்காப்பு கிளாஸ்ல எல்லாம் சேர்த்து விட்டு அவனுக்கும் இதையெல்லாம் கத்து கொடுக்குறான். அப்படியே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வேகமா போகுது. இந்த தற்காப்பு கலையை பத்தி எனக்கு அவ்வளவா சரியா தெரியாது. ஆனா இந்த பையன் தற்காப்பு கலையை கத்துக்க ஆரம்பிக்கும் போது ஒயிட் பெல்ட் போட்டு தான் ஆரம்பிக்கிறான். இப்ப பிளாக் பெல்ட் போடுறான். அதுல இருந்து இவன் இந்த தற்காப்பு கலையெல்லாம் நல்லபடியாவே கத்துக்கிட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னே வச்சுக்குவோம். அப்படி இந்த பக்கம் இந்த வாழ்க்கை இருக்கிறத வச்சு கொஞ்சம் நல்லபடியாவே போய்கிட்டு இருக்க 2 மிகப்பெரிய கம்பெனியை காட்டுறாங்க. ஒன்னு ஜோன் அண்ட் மார்க் கம்பெனி, நம்ம அதை சுருக்கி JM கம்பெனின்னு வச்சுக்குவோம். இன்னொரு கம்பெனி டைனாமிக் சிஸ்டம், அதை வேணா நம்ம DS வச்சுக்குவோம். இந்த 2 கம்பெனிகளுமே இன்டர்நேஷனல் கம்பெனி, அகில உலக அளவுல பிரான்சஸ் இருக்கு. இந்த 2 கம்பெனிகளோட தொழில் என்னன்னா ஒரு நாட்டுக்கு தேவையான போர் விமானங்களை தயார் செய்து கொடுப்பது. அந்த மாதிரி இப்ப கொரிய நாடு கூடிய விரைவிலே போர் விமானம் வாங்க போகுது. அதாவது ஒரு நாட்டுல போர் விமானம் எல்லாம் இருந்தா தானே அந்த நாட்டை பார்த்து மத்த நாட்டு எல்லாம் பயப்படும். அதுக்காக போர் விமானம் வாங்க போறாங்க. 2 கம்பெனி கிட்ட இருந்து டெண்டர் கூப்பிட்டுருக்காங்க. அதனால 2 கம்பெனியை சேர்ந்தவங்களும் வந்து இங்க நடக்கிற ஒரு ஈவென்ட்ல வந்துட்டு அவங்க தயாரிக்கிற போர் விமானம் எந்த மாதிரி எல்லாம் ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. அதை மட்டும் JM கம்பெனியை சேர்ந்த ஜெசிகாங்கிற ஒருத்தவங்க வந்து எங்க போர் விமானங்கள்ல இந்த மாதிரியான ஸ்பெஷலா இருக்கு, இந்த மாதிரி ஏவுகணை எல்லாம் இவ்வளவு தூரத்துல இருந்து தாக்கும் அப்படின்னு அவங்களோட போர் விமானங்களோட ஸ்பெஷல் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா எங்களுடைய ஒரு போர் விமானம் தயாரிக்கிறதுக்கு இவ்வளவு செலவாகும்
செலவாகும் அப்படின்னு அவங்க தரப்பு இதை சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம டிஎஸ் கம்பெனி சேர்ந்த ஒருத்தர் வராரு. அவரும் அவர் பங்குக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறமா எங்களோட ஸ்பெஷலே விலை தான். இதுக்கு முன்னாடி பேசிட்டு போன ஜேஎம் கம்பெனில இருந்து நீங்க ஒரு 7 போர் விமானங்கள் வாங்குற காசு இருந்துச்சுன்னா எங்க கிட்ட 10 விமானங்கள் வாங்கலாம் அப்படின்னு அவர் பங்குக்கு அவரோட போர் விமானங்களோட ஸ்பெஷலா சொல்லிட்டு போறாரு. இப்ப இந்த 2 கம்பெனிகளுமே இந்த நாட்டுக்கிட்ட இந்த போர் விமானங்களை விற்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு இருக்காங்க. அதனால அஸ் யூசுவல் இவங்க 2 பேருமே எதிரி. இந்த போர் விமானங்கள் வாங்குறதுக்காக கொரிய அரசு எவ்வளவு செலவு பண்ண போகுதுன்னா 11 ட்ரில்லியன் ரூபாய்கள். மில்லியன் பில்லியன் கிடையாது, ட்ரில்லியன். இது இப்ப நம்ம ஹீரோ நியூஸ் வழியா கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே ட்ரில்லியன், அதுவும் 11 ட்ரில்லியன். இங்க 10 ரூபா காசு கையில இல்லாம நம்ம சுத்திட்டு இருக்கோம். ஆனா அரச பாரு போர் விமானம் வாங்குறது 11 ட்ரில்லியன் செலவாக்க போதான். இந்த கொடுமையெல்லாம் எங்கிட்டு போய் சொல்றது? சரிடா மச்சான், ஒரு 100 ரூபா கூட நாளை தரேன் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான். அந்த ஃப்ரெண்டும் இப்படி 100 ரூபாயா வாங்கின கடை நிறைய இருக்குடா, இதெல்லாம் சேர்த்து என்னைக்கு தரப்போற? சரி என்ன பண்ண, ஃப்ரெண்ட் ஆயிட்டா கஷ்டப்படுற, அதனால கொடுத்து தொலைறேன். அப்புறமா உனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைங்கிறனால தான் அந்த டியூப் போடுற வேலையில போய் சேர்ந்தேன். இப்ப என்ன அந்த வேலையை விட்டு நிக்க போறேன்னு இருக்க ஏன்டா அப்படிங்கிற அது ஹீரோ. வேலை என்னமோ எனக்கு பிடிச்ச வேலை தான், நான் அதை பிடிச்சுதான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா அது 2 இடத்துல ரிஸ்கா இருக்கு. ஒன்னு என்னன்னா அந்த ரிஸ்கான வேலையை பார்த்து நான் எதுவும் போய் சேர்ந்துட்டேன்னா என் பையனுக்குன்னு யார் இருக்கா? 2வது என்னன்னா அந்த வேலையில கிடைக்கிற சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு இன்சூரன்ஸுக்குமே செலவாயிருது. அதனாலதான் அந்த வேலையை விட்டுட்டு கொஞ்சம் பணம் கிடைக்கிற மாதிரி இன்னொரு வேலைக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் இவனோட பையன்ட்ட இருந்து போன் வருது. அதாவது அண்ணமாங்கிட்ட இருந்து போன் வருது. டேய் சித்தப்பா, நீ வாட்டர் பில் அடைக்கலையாடா? கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க, தண்ணி வர மாட்டேங்குது. அப்புறமா ஈவில இருந்து வந்துட்டு போனாங்க. நாளைக்குள்ள நீ அந்த பணத்தை கட்டலான்னு வச்சுக்கோ, ஏன் கரண்டையும் பிடிக்கிடுவாங்க. அதனால எங்க இருந்தாலும் கொஞ்சம் காசு பார்த்து அதையெல்லாம் கெட்டப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட பேசி காலை கட் பண்ணதுக்கு அப்புறமா இவன் கொஞ்சம் குப்பை கொண்டு வந்திருக்கான். அந்த குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுறான். அப்படி அந்த குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில போடும்போது தான் நம்ம ஹீரோ இந்த ஸ்டண்ட் ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு காரணமே ஜாக்கி ஜானும் ப்ரூஸ்லியும் தான். அவங்களோட படத்தை எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தான். அவங்களோட பழைய மூவிஸ்ல ஒரு பெரிய கலெக்ஷனே வச்சிருக்கான். அப்படி இவன் உயிருக்கு மேல நேசிட்டு இருக்கிற அவங்களோட அந்த பழைய படங்களை இப்ப அந்த ஃபீல்டுக்கே போறது இல்ல, அந்த ஃபீல்டுல இருந்தே மொத்தமா வெளியே வர போறான்ல, அதனால அதையும் கொண்டு வந்து இந்த சின்ன பையனுக்கு தெரியாம குப்பை தொட்டியில போட்டு போயிருக்கான். ஏன்னா இவன் இந்த சின்ன பையன் கிட்ட இவன் இந்த ஆக்ஷன் ஃபீல்டுல இருந்து வெளியே வந்துட்டான் அப்படிங்கறத சொல்லல. சொன்ன அந்த பையன் வருத்தப்படுவான். ஏன்னா அதுதானே நம்ம ஹீரோவோட ஆசைப்பட்ட வேலை, அதுல பெரிய ஆளாகணும் அப்படிங்கறதான எய்ம். சோ அதுல இருந்து வெளியே வந்து சின்ன பையனுக்காக வேற வேலை பார்க்க போறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சின்ன பையனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம். அதனால இவங்கிட்ட சொல்லல. இவனுக்கு தெரியாம இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து குப்பையில போட்டு போயிருக்கான். இதை இந்த இடத்துக்கு குப்பை போட வந்த நம்ம சின்ன பையன் பாத்துறான். இதுல இருந்து நம்ம ஹீரோ இந்த வேலையை விட்டு நிக்க போறான் இல்லன்னா நின்னுட்டான் அப்படிங்கறத இவன் தெரிஞ்சுக்கிறான். கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது நார்த் ஆப்பிரிக்கால இருக்கிற மொரோக்கோ அப்படிங்கிற சிட்டிக்கும் கொரியாவுக்கும் இடையில இருக்கிற 50 வருட கால உறவை இன்னும் பலப்படுத்தும் விதமாக, அதை கொண்டாடும் விதமாக ஒரு தற்காப்பு கலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ஒண்ணு மொரோக்கோல வச்சு நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக ஒபிஷியலா நம்ம குட்டி பையனையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம குட்டி பையன் கிட்ட ஹீரோ, டேய் உனக்கு ஒபிஷியல் இன்விடேஷன் எல்லாம் வந்திருக்கு, நீ அங்க போகலையா? நீ இன்னும் ஒன்னும் பேக் பண்ணல, காலையில தானே பிளைட் அப்படிங்கிறான். அதுக்கு குட்டி பையன், நான் எங்கிட்டும் போகல, எனக்கு அதுல கலந்துக்கிறதுக்கு எல்லாம் விருப்பம் இல்ல, நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோ, என்னடா இது நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம்டா, இதனால நீ எவ்வளவு பெருமை அடைவேன்னு உனக்கு தெரியுமா? அங்க போறதுக்கு செலவுலாம் ஃப்ரீ தானே, அப்புறம் ஏன் போக மாட்டேங்கிற அப்படிங்கிறா. அதுக்கு இந்த குட்டி பையன், செலவுலாம் ஃப்ரீயா? எவன் சொன்னா? தங்குறதுக்கு தூங்குறதுக்கு இங்க இருந்து போற பிளைட் இவ்வளவுதான் ஃப்ரீ, மத்தபடி மத்த செலவெல்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் நம்ம தான் பாத்துக்கணும், அதனால நான் எங்கிட்டும் போகல, என்ன ஆள விடு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கோவமா சத்தம் போட்டுட்டு அவனோட ரூமுக்குள்ள போய் பூட்டிக்கிறான். ரூமுக்கு வெளியில இருந்து நம்ம ஹீரோ, காசு தான் பிரச்சனைனா நீ போட அனுப்பி கலந்துக்கோ, நான் எங்க இருந்தாவது காசு அரேஞ்ச் பண்ணி தரேன், நீ காசு இல்ல அப்படிங்கிறதுக்காக எல்லாம் போகாம இருக்காத அப்படிங்கிற. அதுக்கு இந்த பையன் ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு, நான் போகாம இருக்கிறதோட உண்மையான ரீசன் உனக்கு தெரியாது, தெரியாம சும்மா லபதிப்பான கத்திட்டு இருக்க கூடாது, அமைதியா அவன் வேலை என்னதோ அதை பார்க்க பாரு அப்படிங்கிற. இதை கேட்டு ஹீரோ, இவனுக்கு காசை விட வேற என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி நார்த் ஆப்பிரிக்கால இருக்கிற மொரோக்கோங்கிற சிட்டி, அங்க அந்த நாட்டுல இருக்கிற கொரியன் எம்பசில புதுசா ட்ரைனரா வேலைக்கு சேர்ந்த நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோயினுக்கு இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, அதுக்கு அடிச்சு புடிச்சு எம்பசிக்கு வந்து பார்த்தா இவ வரதுக்கு முன்னாடியே அங்க நடந்துகிட்டு இருந்த மீட்டிங் ஓவர். அங்க இருக்கிறவங்க, ஏமா ஒரு ட்ரைனியா இருந்துகிட்டு இப்படியாம லேட்டா வருவ, நீ என்னைக்கு இதெல்லாம் கத்துக்கிட்டு என்னைக்குதான் உருப்பட போறிய, போய் இருக்கிற வேலையை பார்க்க பாரு அப்படின்னு மீட்டிங் முடிச்சுட்டு மத்தவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்புனதுமே இந்த இடத்தோட கதவை லாக் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோயின் யாருக்கோ போன் பண்ணி, நான் இங்க தான் இருக்கேன், பொருள் இங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு போன் பண்றேன் அப்படின்னுட்டு எம்பசில இவங்க நாட்டு தேசிய கொடியை மாட்டி வச்சிருக்காங்க. அந்த தேசிய கொடியை கலட்டி அதுக்கு பின்னாடி என்னத்தையோ தேடிட்டு இருக்கா. அந்த நேரத்துல தான் இவ லாக் பண்ணி இருக்கிற ரூமோட கதை திறந்துட்டு யாரோ உள்ள வரதுக்காக ட்ரை பண்றாங்க. இதை பார்த்ததுமே கொடியை மறுபடியும் இருந்த இடத்துலயே மாட்டிட்டு உள்ள வரவங்க எதுக்காக கதவை லாக் பண்ண அப்படின்னு கேட்டா ஏதாவது காரணம் சொல்லி சமாளிக்கணும்ல, அதுக்காக தான் ட்ரெஸ்ஸை தானே கிழிச்சுக்கிட்டு, ஒண்ணு இல்ல இன்னைக்கு அடிச்சு பிடிச்சி ஓடி இருந்தாலும் அதுல ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சு, அதை கொஞ்சம் கிளியர் பண்றதுக்காக தான் நான் கதவை லாக் பண்ணேன் அப்படிங்கிறான். அங்க வந்தவனும் கொஞ்சம் டீசெண்டா இருக்கான். அவன், ஓ அப்படியா, சரி அப்ப நீ இந்த வேலையை முடிச்சுட்டே கதவை ஓபன் பண்ணு, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு வெளியே போறான். அவன் வெளியே போனதுமே ஹீரோயின் மறுபடியும் அந்த கதவை லாக் பண்ணிட்டு அந்த கொடிக்கு பின்னாடி இருந்து ஒரு மெமரி கார்டு எடுத்து பத்திரப்படுத்துறா. கட் பண்ணி ஜேஎம் கம்பெனியோட ஏசியா பிரான்ச் ஹெட்டா இருக்கிற ஜெசிகா, அவங்க கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட், மேடம் 11 ட்ரில்லியன் காசுக்கு நம்ம கொடுக்குற பிளைட்டை விட அதிகமான பிளைட்ஸை டிஎஸ் கம்பெனி கிட்ட இருந்து வாங்க முடியுங்கிறதுனால கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க அந்த கம்பெனி பக்கம் போறதுக்கு தான் மேடம் வாய்ப்பு இருக்கு, இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மேடம் அப்படிங்கிற. இதை கேட்டவங்க, வாய்ப்பு இல்லைன்னு மொத்தமா இப்படி பூசி முழுங்கினா எப்படி, எதையாவது பண்ணி எப்படியாவது நமக்கு அந்த டெண்டர் கிடைக்க வைக்க பாரு, இதை விட்டு அவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை இருக்கு அப்படின்னு அவனை திட்டி அங்கிருந்து அனுப்பினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு வெள்ளக்கார உட்காந்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட வந்து, அவனுக்கு சொன்னதான் உனக்கும், எப்படியாச்சும் இந்த டெண்டர் நம்ம கிட்ட தான் வரணும், இந்த
ட்ரெண்ட் நம்ம கையை மீறி போயிருச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னையெல்லாம் நான் இந்த ஜெயம் கம்பெனில வைஸ் சேர்மனா வச்சிட்டு இருக்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ட்ரெண்ட் நம்ம கைக்கு கிடைக்கலனா நீ செத்துருவ. நீ மட்டும் சாக மாட்ட, நானும் செத்துருவேன். நம்ம எல்லாரையுமே அவங்க அழிச்சிருவாங்க. அதனால ட்ரெண்ட் நம்ம கையை விட்டு போகாம பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டி அனுப்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ நைட்டு நான் அந்த நாட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், அதுல எல்லாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த குட்டி பையனை நம்ம ஹீரோ என்னெல்லாம பேசி கன்வின்ஸ் பண்ணி போகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். அவங்க கிட்ட சாப்பிடுறா, சாப்பிட்டு முடிச்சதும் நானே உன்னை ஏர்போர்ட்ல விட்டுறேன் அப்படிங்கிற. அதுக்கு இந்த பையன் ஒன்னும் தேவையில்லை, எங்களை கூப்பிட்டு போறதுக்காக வண்டி வருது, நாங்க அதுல போய்க்கிறோம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற. அதுக்கு நம்ம ஹீரோ எதுக்குடா ஆரம்பத்துல இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்க, ஒருவேளை நீ புது ஷூ கேட்டு நான் அதை வாங்கி தரலாங்கிறதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கியா? சரி நீ போயிட்டு வா, போயிட்டு வரும்போது உனக்கான புது ஷூ இருக்கும், நான் அதை எப்படியாச்சும் வாங்கி வச்சிருக்கேன், இப்ப சந்தோஷமா போயிட்டு வா அப்படிங்கிற. அதுக்கு இந்த குட்டி பையன் நான் என்ன மீன் பண்றேன், எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன் அப்படிங்கறத நான் சொல்லாம நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காத. நீயாவே எதையாவது நினைச்சுக்கிட்டு அதுதான் காரணமா இருக்கும்னு நீயாவே உன்னை பிக்ஸ் பண்ணிக்கோ. என்ன ஒரு முட்டாள நீ, வழிய விடு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கோவம் இந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி நம்ம ஒரு வைஸ் சேர்மன் பார்த்தோம்ல, அந்த வைஸ் சேர்மன் இப்ப போர்ச்சுகல் நாட்டுல இருக்கிற லிஸ்பன்ங்கிற இடத்துல தலைவரிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை யாரெல்லாம விரட்டிட்டு இருக்காங்க. அவன் அப்படி ஓடிட்டு இருக்கிற நேரத்திலயும் யாருக்கெல்லாம போன் பண்றதுக்கு மொபைல்ல ட்ரை பண்றான். ஆனா இவனோட மொபைல் மட்டும் தனியா ஹேக் பண்ணிருக்காங்க. அதனால இவனோட மொபைலுக்கு ரேஞ்ச் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இருந்துமே இவன் மனம் தளராம மொபைல ட்ரை பண்ணிட்டு இவனை விரட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிமிக்கு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணி கொரியன் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்ல இப்ப மொராக்கோக்கு போறதுக்கு இந்த குழந்தை எல்லாம் வந்து தயாரா இருக்காங்க. அந்த இடத்துல மத்த குழந்தைகளுக்கு அம்மா அப்பா அப்படின்னு யாராவது இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம பையன் மட்டும்தான் யாருமே இல்லாம தனிமையில நிக்கிறான். தனிமையில நிக்கிற நம்ம பையன் காலையில ஹீரோட்ட சண்டை போட்டு வந்துட்டால, அதனால அவனை கூப்பிட்டு பேசலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் இப்ப போக போறாங்களா, அந்த பிளைட்ல போக போற ஒரு சில கேரக்டர்ஸை காட்டுறாங்க. முதல்ல இந்த ஜூடோ இருக்குல்ல, ஜூடோ தற்காப்பு கலை, அந்த ஜிம்மை வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒருத்தரோட மனைவியை காட்டுறாங்க. அந்த மனைவி இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க. அதை வீட்டுல எல்லாம் வச்சு சொல்றதுக்கு நேரம் இல்லாம இடம் இல்லாம இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இதை கேட்டு அவரும் ரொம்பவுமே சந்தோஷமாகறாரு. இன்னொரு பக்கம் இந்த பசங்களுக்கு எல்லாம் ஒரு கோச் இருப்பார்ல, அந்த கோச்சோட சிஸ்டரை காட்டுறாங்க. இந்த சிஸ்டர் இந்த இடத்துக்கு வந்து தம்பி கிட்ட, டேய் பாஸ்போர்ட் எல்லாம் மறந்துகிட்டாடா, நீ ஏர்போர்ட்டுக்கு வருவ, என்னடா உங்களோட பெரு ரோதனையா போச்சு, என் உயிரை வாங்குறதுக்கே நீ எனக்கு தம்பின்னு வந்து பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செல்லமா சண்டை போட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பிளைட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அனௌன்ஸ்மெண்ட் வரவே எல்லாரும் ரெடியாங்க, நம்ம பிளைட்ல ஏற போறோம் அப்படின்னு கோச் எல்லாருமே ரெடியாக சொல்றான். அந்த நேரத்துல தான் நம்ம பையன் ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்புறான். டேய் முட்டாள் சித்தப்பா, நான் பிளைட்ல ஏற போறேன், நான் உன் கூட இல்லாத இந்த நாட்கள்ல நீ என்ன ரொம்பவும் மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன அப்படி ரொம்ப மிஸ் பண்றனா, நான் அங்க போயிட்டு என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே போட்டோவாவும் வீடியோவும் எடுத்து என் கிளவுட் ஸ்டோரேஜ்ல அப்லோட் பண்றேன், நீ அதுல இருந்து பாத்துக்கோ, என்ன மிஸ் பண்ற அந்த உணர்வு உனக்கு கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு பேசி ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்புனதுக்கு அப்புறமா பிளைட் ஏறதுக்காக அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி போர்ச்சுகல்ல இருக்கிற இந்த வைஸ் சேர்மன் அங்க இருக்கிற டெலிபோன் பூத்ல இருந்து கொரியன் ஏர்போர்ட்ல இருக்கிற கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல கொரியால இருந்து மொராக்கோக்கு கிளம்ப போற B357 பிளைட்டை தீவிரவாதிகள் தாக்க போறார்கள், அதனால அந்த பிளைட்டை டேக் பண்ண விடாதீங்க, எப்படியாவது தடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இவனோட வாயை பத்தி யாரோ இவன் அங்கிருந்து கூட்டு போறாங்க. இவன் சொன்ன இந்த நியூஸை கேட்ட பொண்ணு பதறிக்கிட்டு இங்க இருக்கிற உயர் அதிகாரிகள்ட்ட இதை ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்துல தான் திடீர்னு இங்க ஒரு தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்து ஏற்படவே மக்கள் எல்லாருமே பயந்துகிட்டு அலறி அடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடுறாங்க. அப்படி ஓடுற நேரத்துல தான் இந்த பிளைட் தாக்க போகுது அப்படிங்கிற நியூஸ் ஒரு பொண்ணு கேள்விப்பட்டிருக்குமே. எவனோ ஒருத்தன் எதையோ கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணி போறான். அவன் அப்படி எதையோ இன்ஜெக்ட் பண்ணவுமே இந்த பொண்ணுக்கு லைட்டா மயக்கம் வர ஆரம்பிக்குது. அப்படி மயக்கம் வந்த நேரத்திலயும் யாருக்கோ போன் பண்ணி இந்த மாதிரி பிளைட்டை தாக்க போறாங்க, பிளைட்டை டேக் பண்ண அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து வாயில நுறதல்ல கோமா ஸ்டேஜுக்கு போகுது. அப்படியே கட் பண்ணி இன்னைக்கான வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆரம்பிக்கும் போதே நம்ம ஏகப்பட்ட மர்மங்களோட தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்டோரி வந்து உங்களை ஏகப்பட்ட இடங்கள்ல குழப்பவும் சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் என்னால உங்களுக்கு இந்த ஸ்டோரியை எவ்வளவு கிளியரா சொல்ல முடியுமோ அவ்வளவு கிளியரா சொல்ல பாக்குறேன். அதை நீங்க மிஸ் பண்ணிடாம பாத்துங்க. இந்த சீரிஸை உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க ஆசைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் கொடுக்குற இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற இந்த லைக்னால தான் வீடியோ அடுத்தடுத்த ஆட்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். புது புது ஆட்கள் நம்ம சேனலை தேடி வருவாங்க. சோ லைக் பண்ணி என்ன வளர்த்து விடுங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தா லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. மறுபடியும் பார்த்துட்டு